வணக்கம். இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, மொச்சை ஊற வச்சு வச்சுருந்தேன். நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ எப்படி குழம்ப இதிலே நம்ம கூட்டி வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் வெந்துருச்சு. இப்போ சாதம் வடிக்க போகிறோம். காய் கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டேன். ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம் அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மிக்ஸ் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். தாளிச்சாச்சு. மெயினாக இதுக்கு பூண்டு வேணும். பூண்டு தட்டி தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். எல்லா காயும் வேகணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். தேவையான அளவு அப்பளத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். கடைசியாக குட்டியாக ஒரு மாங்காய் மட்டும் வெட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் குழம்பு கொதிக்கணும். இன்னும் ஒரு 2 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். லன்ச் பாக்ஸ் பசங்க நிறைய எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. சும்மா ஒரு பிடி சாதம், கொஞ்சம் போல் ஏதாவது ஒரு குழம்பு, ஒரு பொரியல் அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. நிறையெல்லாம் பண்ண முடியாது. சும்மா சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அவ்வளோதான். இதே கொஞ்சம் நெய் விட்டு கலரி பாக்ஸில் போட்டுருவேன். அவ்வளோதான். காரக்குழம்பு சூப்பராக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.